வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம திருவாச்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். சிசரில் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் கட்டரில் தான் கட் பண்ணேன். பார்த்திங்களா அங்கங்கே எப்படி இருக்குன்னு. ப்ரொஃபஷ்னலாக கட் பண்ணுற மாதிரி நம்மளால் கட் பண்ண முடியாது. கொஞ்சம் அங்கங்கே இந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம லெவல் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம். நான் இந்த கட்டரை வச்சு தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், வசதியாகவும் இருக்கும் இது. இப்போ இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸை நான் வாங்கியிருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஷேப் மேலே வச்சு அதே லெவலுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது புதுசாக வச்சுருக்க பேப்பர், இது கட் பண்ணி வச்சுருக்க பேப்பர். இப்போ இதில் ஃபெவிகால் போட்டு தான் நான் ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எல்லோ கலரில் பண்ணிடலான்னு இப்போ நான் கட் பண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லோ கலரில் இருந்தால் தான் திருவாச்சி பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி விடணும். இதே மாதிரி நான் அது ஃபுல்லாத்தையுமே ஒட்டி எடுத்துட்டேன். இந்த பார்த்திங்களா, ஒட்டியாச்சு. இப்போ நான் எல்லோ கலரில் அக்ரலிக் பெயிண்ட் வாங்கியிருக்கேன். அது கீழ் பகுதியில் லோவர் போர்ஷனில் இந்த மாதிரி அந்த கார்ட்போர்டோட கலர்லேயே இருக்குது. அதனால் நான் அதை எல்லோ கலர் போட்டு மேட்ச் பண்ணுறேன். ஏன்னா மேலே கலர் பேப்பர்ஸ் ஒட்டியிருக்கோம். லோவர் போர்ஷன் இந்த மாதிரி இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. பட் லோவர் போர்ஷன் நமக்கு யூஸ் ஆகாது. நம்ம வைக்கிற இடத்துல அது சப்போர்ட்டுக்காக தான் நான் அதை விட்டுருக்கேன். ஸோ அதுலேயும் எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த யானை ஷேப்பெல்லாம் ஃபோம் ஷீட்டில் நானே கட் பண்ணி எடுத்தது. அந்த தாமரையும் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் இந்த செயின்ஸ் எல்லாம் போட்டு ஒட்ட வச்சுருக்கேன். இது எல்லாமே ஸ்டிக்கர் ஃபோம் ஷீட்ஸ். இதெல்லாம் சின்ன சின்னதாக கிடைக்கும். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்க பீசஸ். இப்போ அந்த பீஸை வச்சு நான் அவுட்டரில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் டிஃப்ரென்ஸ்க்காக ஆரஞ்சு, ரெட் அண்ட் ஒயிட்டுன்னு இந்த மாதிரி ஷேப்பில் ஒட்டியிருக்கேன். இப்போ இது கலர் 5 கலர்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ஸ் எல்லாம் ஸ்டிக்கர் ஃபோம் ஷீட், அதெல்லாம் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அப்படியே கிழிச்சிட்டு ஒட்டிடலாம் நம்ம. இப்போ இது எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. இது என்னோடய க்ரியேட்டிவ்க்கு எனக்கு என்ன தோணுச்சோ நான் ஒட்டியிருக்கேன். இதே உங்களோட க்ரியேட்டிவ்க்கு என்ன தோணுதோ அதே மாதிரி ஷேப்புக்கு, கலர்ஸ்க்கு காம்பினேஷன் பார்த்து நீங்களே ஒட்டிக்கலாம். இது இந்த ப்ளவுஸ்க்கெல்லாம் நம்ம வைக்கிற பீட்ஸ், அதெல்லாம் அது ஒட்டினா அழகாக இருக்குன்னு அதையும் நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட க்ரியேட்டிவ் தான் இது. உங்களுக்கு எப்படி தோணுதோ, எந்த மாதிரி ஒட்டணும்னு நினைக்கிறீங்களோ ஒட்டிக்கலாம். பட் ஃபோம் ஷீட் நல்ல கிளிட்டராக இருக்கிறனால பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. அதனால நான் இது யூஸ் பண்ணிக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.